மாஸ்க் போட்டால் கொரோனா வராது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோ வராது. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போது 1,00,000 வியூஸ் எடுக்கிறதுக்கு நம்ம வீடியோவுக்கு 1,00,000 வியூஸ் எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு ஆப் யூஸ் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு வெப்சைட்டும் யூஸ் பண்ண தேவையில்ல, லீகலான முறையில் தான் எடுக்க போகிறோம். சரிங்களா? 1,00,000 வியூஸ். வாங்க அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்கள்கிட்ட என்ன ஆப் எடிட் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைன் மாஸ்டர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நானும் கைன் மாஸ்டர் தான் வச்சுருக்கேன். கைன் மாஸ்டரில் இப்போ காட்டுறேன். இப்போது கைன் மாஸ்டர் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குமா? இதில் இந்த கிரியேட் நியூன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கிட்டால் ஸ்டார்டிங்கில் இங்கே இருக்கும். அது ஃபஸ்ட்டில் இருக்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இமேஜின் மேலே ஃபோல்டர் இருக்கும், அதில் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் இப்படி இழுத்து விடுங்க. இழுத்து வரத்தை பார்த்துட்டு ஆடுறவன் பைத்தியக்காரனாக இருப்பானுக்கு, கண்ணு தெரியாத மாதிரி அப்படின்னு நினைப்பீங்க. இதில் தான் லாஜிக், அதாவது ட்ரிக்கே இருக்குது. சரிங்களா? அப்படி இழுத்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வச்சாச்சு. 3 நிமிஷம் வச்சாச்சு. சரிங்களா? வச்சுட்டு இதில் 2வது நிமிஷம் இல்லை நடுவில் ஒரு 2 நிமிஷம் 50 செகண்டு இல்லை லாஸ்ட்டில் நான் சொல்கிறத டைப் பண்ணுங்கள். என்ன டைப் பண்ணணுன்னா, சாரி அப்படின்னு டைப் பண்ணிடணும். டைப் பண்ணிவிட்டு பெருசாக அப்படி வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போது இதை சேவ் பண்ணுங்கள். லோ குவாலிட்டியில் சேவ் பண்ணிக்கோங்க. 80 MB தான் வருது. சேவ் கொடுத்தாச்சு. இப்போது சேவ் ஆகுது. இப்போது சேவ் ஆகி முடிக்க போது முடிஞ்சிருச்சு. ஓகேடா லூஸு, இப்படி பண்ணியாச்சு. இப்படி பண்ணுறதுக்கு மூலிமா என்ன பைத்தியக்காரந்தனமாக நடக்கல? பைத்தியக்காரந்தனமாக தானே இருக்குது. இது வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கலாம். இதில் தான் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷேர் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் யூடியூப் வருது. யூடியூப்பை கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னோடய யூடியூப் பேஜ் போகுது. சரிங்களா? இப்போது நான் இங்கே பிளாக் ஸ்க்ரீனாக வச்சுருந்தேன் இல்லையா, அது இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். 3 நிமிஷம் 3 இது வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சுட்டு இப்போது அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். ப்ரைவேட்டில் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் வச்சுருங்க. நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? கீழே வந்து அப்லோடிங் அப்படின்னு ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது 12 செகண்டில் ஆகிடும்னு போட்டிருக்கான். இப்போது அப்லோட் ஆகிடுச்சு. சரிடா, பார்த்தீங்கன்னா 95% ப்ராசஸ்ன்னு வந்துருச்சு. சரிடா, இப்படி அப்லோட் பண்ணால் எப்படி எனக்கு 1,00,000 வியூஸ் வரும்? ஏமாத்திரியா அப்படின்னு நினைப்பீங்க. இல்லை, இப்போ அப்லோட் பண்ணியாச்சா? இதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னா, உங்கள் யூடியூப் போய்க்கோங்க. ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ட்ரெண்டிங், அதாவது இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாரா மூவி வந்து மூவி பார்த்தீங்கன்னா நெட்ரிக்கன் அப்படின்னு அந்த மூவி இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மூவியை ஓகே அது இருந்தால் போது, நீ சொல்லு மேட்ருக்கு வா அப்படிம்பீங்க. இந்த மூவி என்ன பண்ண போகிறோன்னா, இதில் தம்ப்நெயில் இருக்கு இல்லையா, இவங்க வச்சுருக்காங்களே தம்ப்நெயில், இந்த தம்ப்நெயிலை நம்ம அங்கே வைக்க போகிறோம். இவங்க என்ன டைட்டில் வச்சுருக்காங்களோ அதே டைட்டில் நம்ம இப்போ அங்கே வைக்க போகிறோம். இப்போ ஒய்டி ஸ்டுடியோக்கு போய்க்கோங்க. ஒய்டி ஸ்டுடியோக்கு போயிட்டு நம்ம அப்லோட் பண்ண வீடியோ இங்கே வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, இங்கே ஜூலை அப்படின்னு போட்டு டேட் போட்டிருக்கோம், அதை எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு அதில் பார்த்தோம் இல்லையா டைட்டிலு, அந்த டைட்டில் நீங்கள் வைக்கிறோம். நெட்ரிக்கன் அஃபிஷியல் தமிழ் ட்ரைலர் நயன்தாரா அப்படின்னு போட்டு கீழே வந்துச்சா 18th ஆகஸ்ட்னு, இதை அப்படியே வச்சுட்டு இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் என்ன எழுதணுன்னா, அதே தான் பேஸ்ட் பண்ணணும். டைட்டிலை பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அப்புறம் நயன்தாரா தமிழ் மூவி அப்படி இப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஏதோ நயன்தாரா பற்றி, அவங்க டேரக்டர் யார், இந்த மாதிரி ஏதாச்சும் வேணால் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படியே கூட விட்டுருங்க. ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு பேக் வந்துடலாம். அதுக்கப்புறம் தம்ப்நெயில் வைக்கணும். பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா நெட்ரிக்கன் அந்த தம்ப்நெயில் வந்து எடுத்தோம் இல்லையா, வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே செலக்ட் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நெட்ரிக்கன் தம்ப்நெயில் வச்சாச்சு. டைட்டிலும் அவங்க என்ன வச்சாங்களோ வச்சாச்சு. டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை எழுதியாச்சு. டேக்லேயும் அதை எழுதிக்கோங்க. அப்புறம் நயன்தாரா அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த நயன்தாரா தமிழ் மூவிஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நயன்தாரா நியூ மூவி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நயன்தாரா பற்றி எது பற்றி வேணுமோ அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நயன்தாரா நியூ ஓல்டு மூவிஸ் அப்படின்னு நயன்தாரா பற்றி டவுன்லோட் பண்ணி டேக் போட்டு வச்சுக்கோங்க. டேக் பண்ணிவிட்டு அப்புறம் இது மறந்துடாதீங்க, அட்வான்ஸ் செட்டிங்கில் போய்ட்டு அலோ கமாண்ட் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் யூசர் கேன் வியூ ரேட்டிங் வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா,
அதையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கேட்டகரி என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் தம்ப்நெயில் அது மாதிரி வைக்கிறீங்க இல்லையா, தம்ப்நெயிலில் உங்கள் சேனல் லோகோ கார்னரில் ஏதோ ஒரு இடத்த ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் மாற்றுறோம். சரிங்களா? இப்போது இதை நம்ம சேவ் கொடுக்குறோம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போது இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்க வீடியோ இது. இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அப்போக்கு என்ன ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதோட தம்ப்நெயில், அதோட டைட்டில், அதோட டேகு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது உடனே வியூஸ் நிறையா வரும். அது எப்படி வரும்னா, இப்போ நான் தெளிவாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போது அந்த ட்ரெய்லர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுவாங்க இல்லையா, கிளிக் பண்ணோடனே வீடியோ பிளாங்காக ப்ளே ஆகும். இங்கே பிளாங்காக ப்ளே ஆகிற மாதிரி பிளாங்காக ப்ளே ஆகும். அந்த டைமில் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிப் பண்ணுறதுக்கு 2 வாட்டி இதை கிளிக் பண்ணுவாங்க. இப்படி டாட் மாதிரி 10 செகண்ட் ஸ்கிப் ஆகும். ஸ்கிப் ஆகிற டைமில் நம்மளுக்கு வந்து அந்த வாட்சர்ஸும் வரும், வியூஸும் வரும். ஒரு டைம் ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, 10 செகண்ட் ஓடும். திரும்பி அடுத்த வாட்டி ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்க, அடுத்த 10 செகண்ட் ஓடும். அடுத்த வாட்டி என்னடா வரலன்னு சொல்லி அடிச்சு விட்டு பார்ப்பாங்க, நம்மளுக்கு ஃபுல்லாக வரும். அப்போது அந்த மாதிரி எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போது கமெண்டை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அப்புறம் அசிங்கமாக கழுவி ஊற்றுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி பண்ணால் வியூஸ் அதிகமாக ஆகும். சரிங்களா? இதுக்கு எந்த ஒரு ஆப்பு, எந்த ஒரு வெப்சைட்டுமே தேவையில்லைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாஸ்க் போட்டால் கொரோனா வராது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், வீடியோ வராது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பண்ணாலும் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும்.